எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அஹ், அலுவலர்களுக்கு நடாத்தப்படுகின்ற வினைத்திறமைகாண் தடை பரீட்சை, முதலாவது வினைத்திறமைகாண் தடை பரீட்சை மற்றும் இரண்டாவது வினைத்திறமைகாண் தடை பரீட்சை, சாதாரணமாக எங்களுடைய வார்த்தையில் பேசப்படுகின்ற ஃபர்ஸ்ட் டிவி செகண்ட் டிவி என்று சொல்லி கதைப்போம். இந்த இரண்டு பரீட்சைகளுக்கும் பொதுவான சில பாடத்திட்டங்கள் உண்டு. குறிப்பாக நிதி ஒழுங்கு விதிகளில் மிக முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியதாக இரண்டு பகுதியினருக்கும் பொதுவான சில விடயங்களை நாங்கள் பேச முடியும். இந்த சேலமர்வில் நாங்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு விடயம் தொடர்பில் இன்றைக்கு கலந்து பேச இருக்கிறோம். அதிக அளவில் பல பரீட்சைகளுக்கு வினவப்படுகிற சாதாரணமாக முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் தரம் 3 இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு அல்லது அலுவலக உதவியாளர் சேவையில் இருப்பவர்களுக்கு நடைபெறுகிற வினைத்திறமைகாண் தடை பரீட்சைகளில் ஆரம்பித்து இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை வரையில அதிக அளவில் வினாக்கள் தொடுக்கப்படக்கூடிய அடுக்கடுக்காக விடயங்கள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை பற்றி நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். நிதி ஒழுங்கு விதிகள் என்பதனுடைய 2வது அத்தியாயம். நிதி ஒழுங்கு விதிகள் 2வது அத்தியாயம். நிதி ஒழுங்கு விதி 101 தொடக்கம் நட்டங்களும் விட்டு விடுதல்களும் என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். இந்த நட்டங்களும் விட்டு விடுதல்களும் என்றால் என்ன என்பது தொடர்பில் விளக்கம் அளிக்கிறதுக்கு நான் எளிமையான சில விடயத்தை சொல்லுகிறேன். இங்கு நட்டம் என்று பேசப்படுகிற விடயம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நட்டம் என்றால் சாதாரணமாக எங்களுடைய வார்த்தையில நட்டம் என்பது ஒரு நிதி இழப்பு, ஒரு நிதி பெறுமதி கொண்ட பணப்பெறுமதி கொண்ட ஒரு சொத்தினுடைய இழப்பு அல்லது பணத்தினுடைய நேரடியான இழப்பு. இதைத்தான் நாங்கள் நட்டம் என்று சொல்லி சொல்றாங்க. பணம் இழக்கப்படுவது அல்லது பணப்பெறுமதி உள்ள ஏதேனும் ஒரு சொத்து சேதமாவது, இல்லாமல் போவது, என்ன காணாமல் போதல், களவு போதல், இந்த மாதிரியாக இருந்தால் அதை நாங்கள் சாதாரண வார்த்தையில் நட்டம் என்பதாக விளங்கப்படுத்திக் கொள்வோம். ஆனால் இங்க நிதி ஒழுங்கு விதி 101 இருந்து 110 வரையில நாங்கள் பேச போகிற நட்டம் என்பது வெறுமனே ஒரு பணப்பெறுமதியின் இழப்பு மட்டும் அல்ல. அதோட இன்னும் ஒரு விடயம் சேர வரும். ஒரு பணப்பெறுமதியினுடைய இழப்பு என்பதை நாங்கள் எவரையேனும் ஒருவர் மீது சுமத்தக்கூடியதாக இருக்குமாக இருந்த பணப்பெறுமதியினுடைய இழப்பை எவராவது ஒரு உத்தியோகத்தரிடம் அல்லது உத்தியோகத்தர்களிடம் சுமத்தக்கூடியதாக இருந்தால் அதை நாங்கள் நட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம் பிள்ளைகள் வார. சரி பிள்ளைகள், அப்ப நாங்கள் தொடர்ந்து சொல்லுவோம். இப்ப இங்க நான் நட்டம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற போது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, இந்த நட்டம் என்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தங்களும் இருக்கு. ஒன்று, அங்கு ஒரு பண ரீதியான இழப்பு ஒன்று ஏற்படுகிறது. அது நேரடியாக பணமாக இருக்கலாம் அல்லது பணப்பெறுமதி வாய்ந்த ஒரு சொத்து ஒன்று இழக்கப்படுவதாக இருக்கலாம். 2வது, அந்த இழப்பு அல்லது அந்த நட்டம் எவரோ ஒரு அலுவலர் அல்லது அலுவலர்கள் மீது சுமத்தப்படுகிறது. அதாவது அவர்கள் மீது பொறுப்பிக்கப்படும். அவர்கள் அந்த நட்டத்தை இருக்க வேண்டியவர்களாக இருப்பார்கள். இந்த 2ஐயும் சேர்த்துத்தான் நாங்கள் நட்டம் என்று சொல்லுவோம். அப்ப இங்கு நட்டமாக கருதக்கூடியது எது என்று கேட்கப்பட்டால் அதன் அர்த்தம், அது ஒரு பண ரீதியான இழப்பு ஒன்று ஏற்படுகிறது. அத்தோடு அந்த இழப்பை எவரேனும் ஒரு அலுவலர் மீதோ அல்லது அலுவலர்கள் மீதோ சுமத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்படியான சந்தர்ப்பங்கள் எவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிதானே? அப்ப இதை சொல்லுவார்கள் நட்டத்திற்கான பொறுப்பு என்று சொல்லு. இந்த விடயத்தை சொல்லுகிறது நட்டங்களுக்கான பொறுப்பு அல்லது நட்டத்திற்கான பொறுப்பு என்று சொல்லுவோம். இது நிதி ஒழுங்கு விதி 156 சொல்லப்படுது. நாங்கள் அதை முதல் பார்த்துட்டு இங்க வந்தால் சரி. அதாவது ஒரு நட்டத்தின் பெறுமதியை எப்போது ஒரு அலுவலர் மீது சுமத்தலாம் என்பதை கற்றுக்கொள்வதுதான் நட்டத்திற்கான பொறுப்பு. சரிதானே? ஒரு நட்டத்துக்கான பொறுப்பு என்பது எப்போது ஒரு நட்டத்தினுடைய பெறுமதியை ஒரு அலுவலர் மீது அல்லது அலுவலர்கள் மீது சுமத்தலாம் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம்.
இப்ப நிதி ஒழுங்கு விதி 156 இதை 2 சந்தர்ப்பங்கள்ல சொல்லுது. நட்டத்திற்கான பொறுப்பு என்பதை விவரிங்கொண்டு கேட்கலாம். இது ஒரு கட்டுரை கேள்வியாக பெரிய அளவு புள்ளிகள் வழங்குவதற்கு வரலாம். ஒரு 8 புள்ளிக்கோ 10 புள்ளிக்கோ வரக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்ப கவனிங்க, முதலாவது விடயம், ஒரு அலுவலருடைய தவறு, தாமதம், கவனயீனம், களவு, மோசடி அல்லது நடைமுறைகளை பின்பற்றாமை போன்ற காரணங்களினால அரசாங்கத்துக்கு விளைவிக்கின்ற நட்டம் எதற்கும் அவர் பொறுப்பாளியாக இருப்பார். அவர் அந்த நட்டத்தை இருக்க வேணும், ஈடு செய்ய வேணும், அவர் செலுத்தி தீர்க்க வேணும் நட்ட பெறுமதி. அப்ப இது ஒரு உத்தியோகத்தர் செய்தது. சரிதானே? முதலாவது விடயம், ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய தவறு, தாமதம், கவனயீனம், களவு, முறைகேடு போன்ற தவறுகளினால் அரசாங்கத்துக்கு விளைவிக்கின்ற நட்டம் எதற்கும் அவர் பொறுப்பாளியாக கருதப்படுவார். அத்தோடு அந்த நட்ட பெறுமதியை அவரே ஈடு செய்யவும் வேணும். இரண்டாவது விஷயம் சொல்லப்படுது. இது முதலாவது செய்தால் அதின் தொடர்ச்சியாகவே நாங்கள் இன்னொன்று சொல்லுவோம். எவராவது ஒரு உத்தியோகத்தர் தனக்கு அதிகாரம் இல்லாத ஒரு விடயத்தை செய்ய சொன்னால், முறையான அதிகாரம் இல்லாமல், அல்லது இந்த நிதி ஒழுங்கு விதிகள், ஏனைய ஒழுங்கு விதிகள், பொருத்தமான அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக இல்லாமல் தான் தோன்றித்தனமாக தண்டவாட்டில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி சொன்னால், அல்லது போதுமான அளவு கவனம் செலுத்தாமல் ஒரு விடயத்தை செய்யும்படி அனுமதித்தால், அல்லது களவாக ஒரு விஷயத்தை செய்யுங்கோ என்று சொல்லி செய்வதற்கு அனுமதித்தால் அல்லது செய்யும்படி பணித்தால் அவரே அந்த நட்டத்துக்கு பொறுப்பாக. இப்ப பாருங்க, முதலாவது ஒரு உத்தியோகத்தர் செய்கிற போது பொறுப்பாகுவார். அதன் இன்னொரு பகுதியாக சொல்லுகிறோம், செய்விக்கிற போது பொறுப்பாகுவார். செய்கிற போது பொறுப்பாகுவார் எப்படி? ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய தவறு, தாமதம், கவனயீனம், களவு, மோசடி போன்ற தவறுகளின் மூலமாக அரசாங்கத்துக்கு விளைவிக்கிற நட்டம் எதற்கும் அவர் பொறுப்பாக இருப்பார். அந்த நட்ட பெறுமதியை அவரே செலுத்த வேணும், அவரே பொறுப்பேற்க வேணும். அதுபோல ஒரு உத்தியோகத்தர் எந்த ஒரு செயலையாவது முறையான அதிகாரம் இல்லாமல், அல்லது நிதி ஒழுங்கு விதிகள், ஏனைய ஒழுங்கு விதிகள், பொருத்தமான அறிவுறுத்தல்களுக்கு அமையா இணங்காமல், நியாயமான அளவு கவனம் செலுத்தாமல், அல்லது களவாக செய்ய அனுமதித்தால் அல்லது செய்யும்படி பணித்தால் அந்த நட்டத்துக்கு அவர் பொறுப்பாவார். அப்ப நட்டத்துக்கான பொறுப்பு என்பதில் ஒரு விடயத்தை சொல்லியாச்சு. ஒன்று செய்தால் அல்லது செய்வித்தால். சரியா? இரண்டாவது விடயம் இருக்குது, கட்டுக்காப்பு தொடர்பாக. ஒரு உத்தியோகத்தரிடம் அரசாங்கம் அவரிடம் கட்டுக்காப்பில் வைக்கும்படி, அதாவது அவருடைய பொறுப்பில் வைத்திருக்கும்படி, அவருடைய பாதுகாப்பில் வைத்திருக்கும்படி, கட்டுக்காப்பில் வைத்திருக்கும்படி அவரிடம் வழங்கப்படுகிற எந்த ஒரு பொருளையும் முறையாக கட்டுக்காப்பு செய்தல் அல்லது பாதுகாப்பாக வைத்து பேணுதல், பாதுகாப்பாக கட்டுக்காப்பு செய்தல், அதனை முறையாக உபயோகித்தல், உரிய முறையில் அதனை வழங்கி பொறுப்பில் இருந்து விடுபடுதல், அதான் ஏற்றவாறு முடிவு செய்தல். ஒரு பொருளை பெறுதல், அதனை ஏற்ற வகையில் கட்டுக்காப்பு செய்தல் அல்லது பாதுகாப்பாக கட்டுக்காப்பு செய்தல், முறையாக உபயோகித்தல், பொருத்தமான முறையில் அதை முடிவு செய்தல் ஆகியவற்றுக்கு எல்லா காலத்திலையும் அவர்தான் பொறுப்பு. அவரிடம் அந்த பொருளை கேட்கும்போது கணக்கு காட்ட முடியாமல் போனால், அல்லது அந்த பொருள் இழக்கப்பட்டால், சேதப்படுத்தப்பட்டால் அதன் பெறுமதியை அவர் செலுத்த வேண்டி ஏற்படும்.
அது மட்டுமல்ல, நிர்வாக நிதி ஒழுங்கு விதிகளை அவர் பின்பற்றவில்லை என்று தெரியும் போது அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்கப்படும். இது நட்டத்துக்கான பொறுப்பு பற்றிய இரண்டாவது பெரிய விளக்கு. சரிதானே? இது நட்டத்துக்கான பொறுப்பு பற்றிய இரண்டாவது பெரிய விளக்கம். இப்ப பாருங்க, இப்ப ரெண்டு விளக்கங்கள் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். என்ன சொல்லி இருக்கிறோம்? முதலாவது விடயம் பாருங்க, நட்டத்துக்கான பொறுப்பில் ஒரு பெரிய பகுதி, அது ரெண்டு கட்டமாக வழங்கப்படுத்த போகிறோம். ஒரு உத்தியோகத்தருடைய தவறு, தாமதம், கவனஈனம், களவு போன்றவற்றால் அரசாங்கத்து விளைவிக்கிற நட்டம் இதற்கும் அவர் பொறுப்பாக இருப்பார். அந்த பெறுமதியை அவரே பொறுப்பேற்க வேண்டும். அதன் இன்னொரு பகுதியாக சொல்லுகிறோம், ஒரு உத்தியோகத்தர் எந்த ஒரு செயலையாவது முறையான அதிகாரம் இல்லாமல் அல்லது நிதி ஒழுங்கு விதிகள், ஏனைய ஒழுங்கு விதிகள் பொருத்தமான அறிவுறுத்தல்களை பின்பற்றாமல் அல்லது நியாயமான அளவுக்கு கவனம் செலுத்தாமல் அல்லது களவாக செய்யும்படி பணித்தால் அல்லது செய்ய அனுமதித்தால் அதற்கு அவர் பொறுப்பாளியாக கருதப்படுவார். இரண்டாவது பெரிய விடயம் சொல்லுகிறோம், ஒரு உத்தியோகத்தரிடம், எந்த ஒரு உத்தியோகத்தரிடமும் அரசாங்கத்தினால் கட்டுக்காப்பில் வைக்கும்படி வழங்கப்படும் எந்த ஒரு பொருளையும் முறையாக கட்டுக்காப்பில் வைத்திருத்தல், அதனை தகுந்த முறையில் உபயோகிப்பது, ஏற்ற வகையில் முடிவு செய்வது ஆகியவற்றுக்கு அவர் பொறுப்புடையவராக இருப்பார். அந்த பொருள் இழக்கப்பட்டால், சேதமாக்கப்பட்டால் அதை கேட்கும் போது அவரால் கணக்கு காட்ட முடியாமல் போனால் அப்போது அதன் பெறுமதி அவர் செலுத்த வேண்டியிருக்கும். நிதி நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றாமை காரணமாக இது நிகழ்ந்திருந்தால் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்க வேண்டி இருக்கும். இதுதான் நட்டம் தொடர்பான பொறுப்பு அல்லது நட்டத்திற்கு பொறுப்பு என்று சொல்லப்படுது. சில வேளை நட்டத்துக்கு பொறுப்பு என்று சொல்லி ஒரு ஷோர்ட் நோட்ஸை கேட்கலாம், நட்டத்துக்கு பொறுப்பு என்பதை விவரிக்க என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கலாம். இப்படி கேட்கப்பட்டால் உங்களுக்கு ரெண்டு பெரிய பகுதி இருக்குது. அதுல முதலாவது பகுதியை ரெண்டு விதமாக ஒரு உத்தியோகத்தர் செய்வது, செய்விப்பது என்கிற ரெண்டு கோணங்கள்ல விளங்கப்படுத்த வேணும். இரண்டாவது, ஒரு உத்தியோகத்தர் அரசாங்கத்தினாலே அவரிடம் கொடுக்கப்படுகிற பொருளை கட்டுக்காப்பு செய்தல் தொடர்பிலான நட்டத்தை பொறுப்பேற்கிற விடயம் என்பதை விளங்கிக் கொள்ள வேணும். நான் நினைக்கிறேன் இவ்வளவும் பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். இப்போ நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். சரி, அப்ப நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். என்ன இப்போ நட்டங்கள் தொடர்பான அடிப்படை விதிகள் என்கிறத நாங்கள் புரிந்து கொண்டோம். ஒன்று, நட்டம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? நிதி ரீதியான இழப்பு ஒன்று ஏற்படுவது, அந்த இழப்பு ஒருவர் மீது அல்லது உத்தியோகத்தர்கள் மீது சுமத்தக்கூடியதாக இருந்தால் அந்த விடயத்தை தான் நாங்கள் இந்த அத்தியாயத்தில், நிதி ஒழுங்கு விதிகளினுடைய 2வது அத்தியாயத்தின் 3வது பிரிவு நட்டங்களும் விட்டு விடுதல்களும் என்பது தொடர்பில் அதுக்கான பொருள் அவ்வாறு அமையும். சரி சரி, நாங்கள் அப்ப பார்ப்போம். இதுல நட்டங்கள் என்பதற்குள்ள அடங்குபவை எவை என்று சொல்லி கேள்வி கேட்கிறவை. நிதி ஒழுங்கு விதி 102(1) கீழ் நட்டங்கள் என்பதனுள் அடங்குவன. இது 112வது நிதி ஒழுங்கு விதி வரைக்கும் இந்த நட்டம் என்பதனுடைய அர்த்தம் நான் ஏற்கனவே சொன்னது போல அமையும் என்று சொல்லியிருக்கிறார். சரியா? இப்ப இதுல முதலாவது விடயம் பாருங்க, நட்டம் என்பதனுள் அடங்குபவை எவை என்று சொல்லி நேரடியாக கேள்வி வருகிறது. சரிதானே? சில வேளைகள்ல 4 விடையை போட்டு நட்டம் என்பதனுள் அடங்காதது, இதுல 3 விடை இருக்கும், இது தவிர வேறு ஒரு விடை அங்க போட்டிருப்பார்கள். அல்லது 3 விடயங்கள் நட்டம் என்பதனுள் அடங்காதவையை போட்டுட்டு ஒன்று அடங்குவது என்று போட்டிருப்பார்கள். MCQக்களையும் போடலாம். இத ஒரு 6 புள்ளி கொடுக்கக்கூடிய கேள்வியாகவும் கேட்கலாம், 4 புள்ளிக்கு கேட்கலாம், அல்லது ஏதேனும் 2 எழுதுங்கன்னு சொல்லி 2 புள்ளிக்கோ 4 புள்ளிக்கோ உங்கள்கிட்ட கேட்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த 6 தெரிஞ்சிருக்க வேணும். சரியா? அப்ப நட்டங்கள் என்பதற்குள்ள அடங்குபவை எவை என்று கேட்கப்பட்டால் கவனிங்க, இதுல முதலாவது விடயம் அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம்.
அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம். ഇതിന്റെ அர்த்தம் பிசிக்கல் லொஸ்ட், பௌதீக ரீதியான இழப்பு, அதாவது பொருள் இல்லாமலே போயிட்டு. சரிதானே? பொருள் இல்லாமலே போயிட்டு அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம். இது அரசாங்க உடைமைகள் என்பதை விளங்கப்படுத்துகிறேன். அரசாங்க உடைமைகள் என்கிறதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். மேல பணம், முத்திரைகள், பண்டங்கள், உயிர் வகைகள், பயிர் வகைகள், தாவர வகைகள், பயணச்சீட்டுக்கள் முதலியன உட்பட்ட. இது மட்டுமில்லை, இதை விட கணக்கு இருக்கும். பொறிகள், இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள், சாதனங்கள், பொருத்துக்கள் என்றெல்லாம் இருக்கும் கணக்கு. இதுகள் எல்லாம் உட்பட என்று சொல்லுகிறேன். அப்ப நீங்க எழுதியக்குள்ள இப்படி எழுதினால் எந்த புள்ளியையும் குறைக்கலாம். அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம். இப்ப அரசாங்க உடைமைகள் மேலே ஒரு ரைமிங்ல கவிதை மாதிரி இருக்கு. பணம், பண்டங்கள், உயிர் வகைகள், பயிர் வகைகள், என்ன முத்திரைகள், பயணச்சீட்டுகள், ஒரு ரைமிங்ல மாறி எழுதினா பரவாயில்லை. பணம், பண்டங்கள், உயிர் வகைகள், பயிர் வகைகள், தாவர வகைகள், முத்திரைகள், பயணச்சீட்டுகள் முதலியன உட்பட்ட அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம். சரியா? அப்ப இங்க சுருக்கம் அரசாங்க உடைமைகள், அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்களின் உருப்படியான நட்டம். பிசிக்கல் லொஸ்ட் இல்லாமலே போயிட்டு. நான் ரெண்டாவதை விட்டுட்டு மூன்றாவதுக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போறேன். அரசாங்க உடைமைகளுக்கு சேதம். இங்கேயும் அந்த மேல சொல்லப்பட்ட அரசாங்க உடைமைகள் இருக்கு. இனி அதை விளங்கப்படுத்த தேவையில்லை. முதல் சொல்லியாச்சு தானே அரசாங்க உடைமைகள் என்ன என்று சொல்லி எல்லாம் உட்படும் என்று சொல்லியாச்சு. அப்போ அரசாங்க உடைமைகளுக்கு சேதம், மேல உருப்படியான நட்டம், மூன்றாவது சேதம். இதனுடைய அர்த்தம் என்ன? பொருள் இருக்குது, அடிச்சு நொறுக்கி உடைஞ்சு போய் எரிஞ்சு போய் கிடக்கு. சரியா? இது உடைமைகளுக்கு சேதம். இரண்டாவது, அரசாங்கத்தினுடையது அல்ல, ஆனால் அரசாங்கத்தின் கட்டுக்காப்பில் வைத்திருக்கப்படுகிற பணப்பெறுமதி உள்ள உடைமைகளின் நட்டம் அல்லது சேதம். இங்க ரெண்டையும் சேர்த்து எழுதுறேன், நட்டம் அல்லது சேதம். இப்ப நீதிமன்ற வழக்கோடு தொடர்புடைய நகைகள், சொத்துக்கள் போன்றவை அங்க நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கும். அப்படி வைக்கப்பட்டிருக்க போது அது களவு போனால் அது நட்டம், பண மதிப்புள்ள உடைமை. ஆனால் அரசாங்கத்தின் உடைமை அல்ல, ஆனால் அரசாங்கத்தினுடைய கட்டுக்காப்பில் வைத்திருக்கப்படுகிறது. சரியா? இப்படியாக அரசாங்கத்தின் உடைமையாக இல்லாத போதும் அரசாங்கத்தின் கட்டுக்காப்பில் வைத்திருக்கப்படும் பணப்பெறுமதி உள்ள உடைமைகள், உடைமைகள் என்ற சொத்துக்கள், உடைமைகளின் நட்டம் அல்லது சேதம். நாலாவது, அரசாங்க உத்தியோகத்திட்ட குரங்கு சேட்டையாலே அரசாங்கம் செலவழிக்க வேண்டி வந்த காசு. சுருக்கமா ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக சொல்லுது. அரசாங்க உத்தியோகத்தருடைய குரங்கு சேட்டைக்கு அரசாங்கம் செலவழித்த காசு ஒரு நட்டம், அவர்கிட்ட இருந்தால் அறவிடுவார். அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய தவறு, தாமதம், அசட்டை, கவனயீனம் போன்றவற்றினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு செலவழிக்கப்பட்ட தொகை. சரிதானே? அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய தவறு, தாமதம், கவனயீனம், அசட்டை, களவு, களவு இல்லை இங்க, களவுண்டா அது வேற கேஸ். ஓகே, அசட்டை, தவறு, தாமதம், அசட்டை, கவனயீனம் போன்றவற்றினால் ஏற்பட்ட நட்டத்துக்கு அல்லது ஏற்பட்ட சேதத்துக்கு செலவழிக்கப்பட்ட தொகை. அதுக்கு ஒரு செலவு வந்திருக்கு தானே, அந்த செலவு தொகை நட்டம். நட்டம் என்றால் உங்களுக்கு தெரியும், அந்த பெறுமதி அவர்கிட்ட இருந்து அறவிட வேணும். அடுத்தது மேலதிக கொடுப்பனவு. மேலதிக கொடுப்பனவு என்றால் இப்ப கொடுக்கக்கூடாத ஒரு கொடுப்பனவை கொடுக்குறேன், அதை நாங்கள் கிரமமற்ற தவறான கொடுப்பனவு என்று சொல்லுவோம். கொடுக்கக்கூடிய ஒரு தொகையை கூட கொடுத்துட்டேன். சரிதானே? கொடுக்கக்கூடிய தொகையை மேலதிகமா கொடுத்துட்டேன், அது மேலதிக கொடுப்பனவு. கிரமமற்ற தவறான கொடுப்பனவு என்றால் கொடுக்கக்கூடாத ஒரு கொடுப்பனவு கொடுக்கப்படுது. உதாரணத்துக்கு இபி எக்ஸாமுக்கு போய் வந்தா அதுக்கு டிராவலிங் கிளைம் கொடுக்கக்கூடாது, அவருக்கு டியூட்டி லீவும் ரயில்வே வாரண்டும் கொடுக்கலாம். டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கு போய் வந்தால் அதுக்கு கிளைம் கொடுக்கலாம். அப்போ சில மாவட்டங்களில் இல்லை இவி எக்ஸாமுக்கு கிளைம் கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்க. இது கிரமமற்ற அல்ல தவறான கொடுப்பனவு. அப்படி கொடுத்தவர் அதை நட்டத்தை பொறுக்க வேண்டி வரும். தவறான குழாத்தினர்களுக்கான கொடுப்பனவு, கொடுக்கக்கூடாத குழுக்களுக்கு கொடுப்பனவு செய்யும். அப்ப மேலதிக கொடுப்பனவு, கிரமமற்ற அல்லது தவறான கொடுப்பனவு, தவறான குழுமத்துக்கு குழா குரூப் என்ன குழுக்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுப்பனவு. இந்த
ஆறாவது விஷயம், நிதி ஒழுங்கு விதி 343 ஏற்பாடுகள் பிரயோகம் செய்வதனால் எழும் விடயங்கள் என்று இருக்குது. இது பிள்ளைகள் அடிதழ் செயற் புத்தகங்களினுடைய இழப்புக்கள் சம்பந்தமானது. அடிதழ் செயற் புத்தகங்கள் இழப்பண்டா, உதாரணத்துக்கு ரயில்வே ஒரன் புத்தகம் துளைகிறது, ரயில்வே ஒரன் ஒரு செட் காணாம போறது, அல்லது நீங்க காசு கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வாங்குற பொது 172 எலோ ரெசிப்ட் இல்லாம போறது, இது எல்லாம் பாரதூரமான இழப்புகள். சரிதானே? அதை அவர்கள் பணமாக மாற்ற முடியும். யார்கிட்டையும் பணத்தை வாங்கி போட்டு அந்த ரெசிப்ட் எழுதி கொடுத்து விட முடியும். அதே போல ரயில்வே உரண்டை கொடுத்து காசு வாங்க இயலும், அல்லது பணத்துக்கு பதிலாக அதை கொடுத்து டிக்கெட் புக் பண்ணி போக இயலும். அவ இப்படியாக நிதி ஒழுங்கு விதி 343 பிரகாரமான இழப்புகள் என்று சொல்லப்படுவது அடிதழ் செயற் புத்தகங்களின் இழப்புகள் சம்பந்தமானது. சரியா? இப்ப உங்களுக்கு தெரியுது, நட்டங்கள் என்பதற்குள்ளே அடங்குபவை எவை என்று கேட்டா இந்த ஆறும் நீங்கள் இதுல இருக்கிற மாதிரி சொல்லக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். இப்படியான கேள்விகள் பெருமளவுக்கு வரும். பஸ் டிவிக்கும் வரலாம், செகண்ட் டிவிக்கும் வரலாம். ஏன்னா நிதி ஒழுங்கு விதிகள்ல முக்கியமான விடயங்கள் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இதை ஒரு நாள் நாங்கள் இப்ப சொல்லி முடிய திருப்பி நீங்க நினைச்சு பார்க்கணும். படிக்கிறதுக்குரிய ஐடியா சொல்றேன் நான் உங்களுக்கு. முதலாவது, நட்டத்துக்கான பொறுப்பு ரெண்டு கேடிங்க போடுறது. ஒரு கொப்பியை வாங்குறது நட்டத்துக்கான பொறுப்பு. ஒன்று ரெண்டு போடுறது. செய்தால், செய்வித்தால். ஒன்றுக்குள்ள ஆனா செய்தால், ஆவன்னா செய்வித்தால். ரெண்டு, பொருட்களின் கட்டுக்காப்பு. இவ்வளவும் குறித்து வச்சு கொண்டா சரி. இது இந்த கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்ல இருக்கிற ஐக்கன் மாதிரி. இதை நீங்க கிளிக் பண்ண ஒரு பெரிய டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகுமே, அது மாதிரி இந்த ஐக்கனை பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரிதானே? ஒரு உத்தியோகத்தை தன்னுடைய தவறு, தாமதம், கவன இனம், களவு போன்றவற்றினால ஏற்படுத்துகிற சேதம் எல்லாத்துக்கும் அவரே பொறுப்பு. அதை அவரே செலுத்தி தீர்க்க வேண்டும். இரண்டாவது, ஒருவர் நியாயமான அதிகாரம் இல்லாமல், போதுவான கவனம் செலுத்தாமல், நிதி ஒழுங்கு விதிகளை பின்பற்றாமல், களவாக ஒரு விடயத்தை செய்ய அனுமதித்தால் அல்லது செய்யும்படி கட்டளையிட்டால் அதற்கு அவரே பொறுப்பாளி. முடிஞ்சது. முதலாவதுல செய்தால், செய்வித்தால். இரண்டாவது, கட்டுக்காப்பு தொடர்பானது. அப்ப அரசாங்கத்தால் ஒருத்தர்கிட்ட கொடுக்குற பொருளை கட்டுக்காப்பாக வைத்திருத்தல், அதை முறையாக உபயோகித்தல், தக்க வகையில முடிவு செய்தல் அவருடைய பொறுப்பு. கேட்கும் போது கணக்கு காட்ட முடியாவிட்டால் அல்லது சேதமானால், காணாமல் போனால் அவர்தான் அந்த பெறுமதியை செலுத்த வேண்டும். ஒழுங்கு விதிகளை பின்பற்றாவிட்டால் அவர் மீது ஒழுக்க நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று இவ்வளவும் அந்த டாக்குமெண்டாக விதிய வேண்டும். இது இப்ப அல்ல. நீங்கள் எதிர்காலத்துல பெரிய பரீட்சைகளுக்கு, இலங்கை நிர்வாக சேவை போன்ற பரீட்சைகளுக்கு தோற்றுகிற போதும் நித்திரையில தட்டி எழுப்பி கேட்டாலும் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். அந்த ஆர்வம், படிக்கிற ஆர்வம் இதுக்குள்ளார வர வேணும். இது ஒரு படிக்கிற புத்தகம் தான், இது ஒன்றும் பெரிய வில்லங்கமான விடயம் இல்லை. சரிதானே? ஆமா, இது படிக்க நமக்கு விளங்குது. எவ்வளவு காலத்துக்கு போய் ஏஓட்டையும் சிசிட்டையும் எஃப்ஐட்டையும் எஸ்ஐட்டையும் கையை கட்டி கொண்டு என்ன மாதிரி மிஸ் அதை என்னென்று செய்கிறேன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஏன் நாங்கள் சொந்தமாக படிச்சிடக்கூடாது? ம் அப்போ இந்த விடயத்தை படித்து வச்சிருந்தால் நாளைக்கு ஒரு விடயம் பேசப்படுகிற போது உங்களுக்கு தெரியுமா, இங்க இருக்கு நிதி ஒழுங்கு விதி 102 நட்டங்கள் என்பதற்குள்ள இது இருக்கு. நீங்கள் கதைக்கிற விஷயம் நட்டத்துக்குள்ள வராதே. சரி, இந்த மாதிரியாக பேச தெரிய வேணும். என்கிறது விடயம் அறிவுக்கு தானே படிக்கிறது. அறிவு இருக்கோண்டு பரிசோதிப்பதற்கு தான் சோதனை. அது சோதனையில போய் எழுதி பாஸ் பண்ணலாம். இந்த அறிவை மீட்டெடுக்கிறதுக்குரிய வழி, எங்களுக்கு ரெக்டிஃபை பண்றதுக்குரிய வழி தெரிய வேணும். இதையே பார்த்து வாசிகள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், மூடி போட்டு வாசிக்க ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். அப்படி படிக்கலாம். அப்போ ஒரு A4 பேப்பர் எடுக்கிறது, நீட்டு பக்கமா மடிக்கிறது, நிதி ஒழுங்கு விதி 2வது அத்தியாயம் 3வது பிரிவு நட்டங்களும் விட்டு விடுதல்களும், நிதி ஒழுங்கு விதி நிதி ஒழுங்கு விதி 101 பக்கத்துக்கு 156 நட்டங்களுக்கான பொறுப்பு என்று குறிச்சு வைக்கிறது. அதே போல நிதி ஒழுங்கு விதி 102 நட்டங்கள் என்பதற்குள் அடங்குபவை என்று பிரேக்கெட்டுக்கு 6 என்று போடுறது. இந்த 6ஐயும் சொல்லி பார்க்கறது. 4 தான் ஞாபகம் வருது, 2 ஞாபகம் வரையில. என்ன செய்யணும்? உடனடியாக இந்த பேப்பரை எடுத்து பார்க்கணும். அந்த 4 மறந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வராத 2 நீ ஒருபோதும் மறக்க. சரி, எப்படி 2 தடவை சொல்லி பார்க்கறது? எல்லாம் படிக்கிற வயதை கடந்த ஆக்கள். நாங்கள் இப்போ 7 பிள்ளைகள் இல்லை, யூனிவர்சிட்டி முடிஞ்சுது, எல்லாருக்கும் வயது வந்துட்டு. சரிதானே? வயது வந்துட்டு 60 வரையில நாங்கள் எல்லாரும் வயதுக்கு வந்தவர்கள். படிக்கிற கஷ்டம். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அலுவலகத்துல நேரம் கிடைக்கிற நேரம் உங்களுடைய ஒரு நண்பனோ நண்பியோ சகோதரனோ சகோதரியோ ஒரு ஆளை செட் பண்ணிட்டு, இங்க நீ நாளைக்கு இந்த இந்த விஷயங்கள் நட்டங்கள் தொடர்பாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வா, சரியா என்று சொல்லி அவரை சொல்ல சொல்லி கேட்கலாம் உங்களுக்கு. அதுபோல நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு சொல்லலாம். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நேரத்தை ஒதுக்கி கொள்ளலாம்.
படிக்கலாம். எனக்கு நீங்கள் 7:45 மணித்தியாலமும் நாங்கள் அலுவலகத்தில் வேலை தான் செய்கிறோம் நாங்கள் என்று சொல்லி சொல்லி நான் நம்புகிற நிலைமையில இல்லை. சில அலுவலகங்களில் வேலைகள் இருக்கலாம், ஆனால் ஓய்வே இல்லாத அலுவலகம் மட்டும் இருக்கலாம். சரி, அப்படி இல்லாவிட்டாலும் நீங்கள் மாலை நேரங்களில் Zoom எல்லாம் ஃப்ரீயாக செய்யலாம். அது ஒரு 10 பேர் வரைக்கும் உங்களை தடை செய்யாது. ஒரு 40 நிமிஷம் தடை செய்தாலும் பரவாயில்ல, 40 நிமிஷம் ஃப்ரீ தானே, போட்டுட்டு Zoomல டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த விடயத்தை கதைக்கலாம். அறிவு என்பது பரீட்சையில் இதை படிச்சுட்டு போய் சோதனை கடைசியில் துப்புறதுக்கு மட்டும் இல்லை, அதை ஞாபகம் படுத்து. இதை சாப்பாட்டுக்கு முன்பின் பாடமாக்கி அப்படியே சப்பி விளங்கி தலையை ஆட்டாமல் வச்சிருந்துட்டு சோதனை கடைசியில் போய் துப்பி போட்டு வந்தால் சரி என்று நினைக்க தேவை. சரி, எதிர்காலத்தில் இபி எக்ஸாம் அப்படி எழுதுகிறார். அதை விளங்கி கொள்ளாமல் எழுதுவது கடினம். அதை கடந்த கால பரீட்சைகளும் நிரூபிச்சிருக்கு. சரி, நான் அடுத்ததுக்குள்ளே போகிறேன். இவ்வளோதான் உங்களுக்கு நான் செய்யக்கூடிய உபதேசம். இதுக்கு மேலே போனால் ரொம்ப மோசமாக போயிடும். சரி, அடுத்த பகுதிக்குள்ளே பாருங்க. நட்டம் என்பதனுள் அடங்காதவை எவை? 102(2) கீழ் நட்டம் என்பதனுள் அடங்காதவை எவை என்று கேட்கிறார்கள். சரியா? அதுல 4 விடயங்கள் இருக்கு முக்கியமாக. ஒன்று, அரசாங்கம் நடத்துகிற வியாபாரங்கள் இருக்குதானே, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், இலங்கை மின்சார சபை, இலங்கை போக்குவரத்து சபை, இந்த என்ன ரயில்வே இருக்குதானே, புகையிரத திணைக்களம், இந்த மாதிரியாக அரசாங்கம் பாலச்சேன காகித ஆலை, அது முந்தி கூட்டுத்தாபனமாக இருந்தது, இப்ப கம்பெனியா மாறிட்டு நினைக்கிறேன். அந்த இப்படியாக அரசாங்கத்தினால நடத்தப்படுகிற தொழில் முயற்சிகள் இருக்கு. இதை சொல்றது முற்பண கணக்கு முயற்சிகள். சரிதானே? இந்த முற்பண கணக்கு முயற்சிகளில் ஏற்படுகிற வியாபார நட்டங்களும் சோர்வுகள், குறைவுகள், சோர்வுகள்ங்கிறது அந்த இருப்பு பொருட்களினுடைய இழப்புகள் போன்றவை. அது காணாம போயிட்டு வத்தி போச்சு, காஞ்சு போச்சு, இந்த மாதிரியாக. சரியா? வியாபார நட்டங்கள் இவை நட்டம் என்பதனாக அடங்காது. இதை கேட்கிற போதே சரியான கோபம் வரும் உங்களுக்கு. என்ன நட்டம் என்று வராதுன்றீங்க, நட்டம் என்று சொல்றீங்க, வியாபார நட்டம் பண்றீங்க, இந்த நட்டத்துக்குள்ள வராது. நான் இங்க சொன்னேன், நான் நிதி ஒழுங்கு விதி 101 இருந்து 112 வரைக்கும் போகைக்குள்ள நீங்க என்ன நினைக்கணும்? நட்டம் என்று சொன்னால் ஒரு நிதி இழப்பு ஏற்பட வேணும், அதை யாரும் ஒருவர் மீது பொறுப்பிக்கக்கூடியதாக இருக்க வேணும். இங்க அர்த்தம் என்னென்றால் இவையெல்லாம் நிதி இழப்புகள் தான், ஆனால் இது எவர் மீதும் பொறுப்பிக்க முடியாது. அதனாலதான் இவை நட்டம் என்பதனுள் அடங்காது என்று சொல்றோம். விளங்குதா? இது பண ரீதியான பெறுமதி இழப்புத்தான். சாதாரண வார்த்தையில நாங்கள் நேற்று வரைக்கும் பேசிக்கொண்டிருந்த நட்டம் என்பதற்குள்ள இது வரும். ஆனால் பினான்சியல் ரெகுலேஷன்ல சொல்லப்படுகிற நட்டம் என்பதற்குள்ள இது வராது. பண ரீதியான பெறுமதி இழக்கப்பட்டாலும் இது எவர் மீதும் சுமத்த முடியாது என்பதை புரிந்து கொண்டா சரி. அதைத்தான் நாங்கள் நட்டம் அல்லாதவை என்று சொல்லுகிறோம். என்னடா நட்டம் வருது, நட்டம் இல்லாதவை என்று சொல்லி சொல்றேன் கேட்க மாட்டீங்கள். இனி உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரியா? சரி, அப்ப இந்த பகுதியை பார்ப்போம். அரசாங்கத்தினுடைய முற்பண கணக்கு முயற்சிகள், வர்த்தக முயற்சிகளின் ஆண்டு வியாபார நட்டங்கள், குறைவுகள். 2வது, அரசாங்கத்தின் நிரந்தர சொத்துக்கள், நிலையான சொத்துக்கள் என்று சொல்றது. வாகனங்கள், இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள், பொறிகள் போன்றவை அவற்றுக்கான பெறுமதி குறைஞ்சு கொண்டு போனால், சில வேளை 10 மில்லியனுக்கு ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்திருக்கலாம், இப்போது அதனுடைய பெறுமதி குறைஞ்சு போகலாம். காருக்கு திடீரென்று விலை குறைஞ்சிட்டு. சரிதானே? இந்த டிலக்ஸ் எல்லாம் வாங்கி, இப்போ எங்களுக்கு எலெக்ஷனுக்கு ஒரு டிலக்ஸ் ஒன்று வாங்கி தெரியும், அது 30 மில்லியன் ரூபாய்க்கு வாங்கி தருது. சந்தையில் அதுக்கு திடீரென்று பெறுமதி இப்போ 24 மில்லியனா மாறிட்டு. சரியா? முதல் 3 கோடியா இருந்தது, இப்ப 2 கோடியே 40 லட்சம் ரெண்டு வந்துட்டு. இப்ப 60 லட்சம் பெறுமதி குறைவுதான், ஆனால் இது ஒரு நட்டம் அல்ல, இதை எவர் மீதும் சுமத்துவது இல்லை. அதுபோல அரசாங்கத்துக்கு சொந்தமான சாதனங்களினுடைய சாதாரண தேய்வுகள், அழிவுகள், இப்ப கரல் பிடிச்சு காலம் போக தேய்ஞ்சு உக்கி இப்படியாக பழுதா போனால் அதை சாதாரண தேய்வு, அழிவு. அழிவு என்று வந்தா அது வேறு, இது சாதாரணமான தேய்வும் அழிவு. சரி, அப்ப 2வது விடயம் என்ன? அரசாங்க நிலையான சொத்துக்களினுடைய பெறுமதி குறைவு, பெருமான தேய்வு, சாதாரணமான சாதனங்களினுடைய தேய்வுகள், அழிவுகள்.
மூன்றாவது, வெள்ளத்தினால் ஏற்படுகிற அழிவுகள். யார்கிட்ட போய் வாங்குறது? வர்ண பகவானை அழைத்து வா என்று கட்டளை பிறப்பிச்சு கொடுக்கலாமோ? வெள்ளங்களாலே ஏற்படுகிற அழிவு, குளக்கட்டு, கல்வெட்டு, பாலம், வீதி, புகையிரத தண்டவாளம், கட்டடங்கள் போன்றவற்றுக்கு வெள்ளத்தினால் ஏற்படுகிற அழிவுகள். இப்ப சுனாமி வந்து வெள்ளம் வந்தாலும் அது வெள்ளம் தான், சரிதானே? கடல் பெருக்கு என்றாலும் அது வெள்ளம் தான். அப்ப வெள்ளத்தினாலே ஏற்படுகிற அழிவுகள், அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்க. குளக்கட்டுகள், கல்வெட்டுகள், பாலங்கள், வீதி, புகையிரத தண்டவாளங்கள், கட்டடங்களுக்கு வெள்ளத்தினால் ஏற்படுகிற அழிவு. அடுத்தது, அரசாங்கத்தினால அறவிட முடியாத வரி நிலுவைகள், அரசிறை நிலுவைகள். அரசாங்க வருமானங்கள், அரசிறை நிலுவைகளை அறவிட முடியாமல் இருந்தால், அரசாங்கத்தினுடைய அறவிட முடியாத கடன்கள். இந்த சில அலுவலர்களுக்கு கடன் கொடுப்பார்கள், அவர்கள் இறந்து போனால், பின்னுரித்தாளர் அவருக்கு இல்லை என்றால், அவர் பிணையாளர் இல்லாமல் கடன் பெறக்கூடிய உத்தியோகத்தராக இருந்திருந்தால், அல்லது திடீரென்று யுத்தத்திலேயோ வேறு காரணங்களில் சுனாமியிலேயோ அவருடைய முழு குடும்பமுமே இறந்து போச்சு, அவருக்கு ஒரு பெரிய தொகை கடன் கொடுத்துருக்கு அரசாங்கம், அது அறவிட முடியாத கடனாக போயிட்டு. இப்போ திரும்ப பெற முடியாத அரசிறை நிலுவைகள், அரசாங்க வருமானங்கள், குறைவான சேகரிப்புகள், அறவிட முடியாத கடன்கள் போன்றவை, இவையெல்லாம் நட்டம் என்பதனுள் அடங்காது. சரியா? அரசாங்க கையிருப்பில் இருக்கக்கூடிய களஞ்சிய பொருட்களினுடைய ஆவியாதல், வற்றல், சுருங்கல், காய்தல், சீர்கெடுதல், அழுகுதல் போன்றவற்றினால் ஏற்படுகிற நட்டங்களை நாங்கள் நட்டமாக கொள்ள வேணும். அது நட்டம் அல்ல என்று சில புத்தகத்தில் எழுதியிருக்குது. அப்படி அல்ல, இது நட்டமாக கொள்ளப்பட வேண்டும். இதுக்குரிய விளக்கம் நான் நிதி ஒழுங்கு விதி 108 வரைக்கும் பிள்ளைகளுக்கு காட்டும். இப்போ இதில் குறிப்பு ஒன்றினுடைய அர்த்தம், இது காய்தல், சுருங்குதல், சீர்கெடுதல், ஆவியாதல் போன்றவை, என்ன வற்றல் போன்றவை நட்டங்கள் என்பதனுள் அடங்காது அல்ல, இப்பிரிவின் ஒழுங்கு விதிகளில் அடங்குவதாக கவனிக்கப்பட வேண்டும் என்றால் அவை நட்டமாக கருத வேணும். சரிதானே? அதே போல இந்த முப்படையினருடைய சேதங்களுக்கு அது விசேட விதி இருக்கு, இதுக்குள்ள வராது. சரி, அப்ப இந்த விடயம் பிள்ளைகளுக்கு இவ்வளவும் கிளியர் தானே? நட்டம் என்றால் என்ன, நட்டம் என்றால் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். நட்டத்துக்கான பொறுப்பு என்பதை விவரிக்க. அதே போல நட்டம் என்பதனுள் அடங்குபவை எவை, நட்டம் என்பதனுள் அடங்காதவை எவை, 3 பெரிய கேள்விகளுக்கு விட பார்த்திருக்கோம். சரியா? இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள்ல உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை பேசுவதற்காக நான் ஆஃப் ரெக்கார்டிங்குக்கு போவேன். இப்ப பிள்ளைகளுக்கு நிதி ஒழுங்கு விதி 156 முதலாவது பிரிவு கிளியர். அந்த நிதி ஒழுங்கு விதி இலக்கங்கள் பாடமாக வேணுமாட்டா இப்படி படிச்சு கொண்டு வரைக்கும் வந்துடும். நட்டத்துக்கான பொறுப்பு நிதி ஒழுங்கு விதி 156 முதலாம் பிரிவு 156 ஒன்று. நட்டங்கள் என்பதனுள் அடங்குபவை 102 ஒன்று, அதுவும் கிளியர். இப்ப எங்களுக்கு நட்டம் என்பதனுள் அடங்காதவை 102 2. இப்போ நிதி ஒழுங்கு விதியில சில முக்கியமான கூறுகள் 156ங்கிறது அது நிறைய பிரிவுகளை கொண்டது. எங்களுக்கு தேவை இப்போதைக்கு 156 ஒன்று தான். அப்ப 156 ஒன்று கிளியர். எங்களுக்கு 102ல 2 பிரிவு தான் இருக்கு. நட்டத்துக்குள்ள அடங்குறது என்ன, அடங்காதது என்ன. இப்ப 2 பிரிவும் எங்களுக்கு கிளியர். அடங்குறதுக்குள்ள 6 விஷயம் இருக்கு, அடங்காததுக்குள்ள 4 விஷயம் இருக்கு. நாம தெளிவா சொல்லுவோம். இதை சொல்லி பார்க்கணும், எழுதி பார்க்கணும். சரிதானே? கனகாலம் கைகள் எழுதாம இருக்கு. இப்படி நான் சொல்லுகிற போது நீங்கள் குறிப்பெடுத்து கிறுக்கி எழுதக்கூடாது. கிறுக்கி எழுதுகிற போது வேலை செய்கிற கை தசைநார்கள் வேறு, அழகாக எழுதுவதற்கு வேலை செய்கிற தசைநார்கள் வேறு. இப்போ கனகாலம் எழுத்து வேலை இல்லை, நாங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறது இப்படியான வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த 2 மாத காலப்பகுதி, 2 மாதமும் இல்லை, ஒரு 1.5 மாத காலப்பகுதிக்குள்ள நாங்கள் எழுதி பரிச்சயம் இல்லாவிட்டால் பரீட்சை மண்டபத்தில் கை எங்களை கைவிட்டணும். கையெல்லாம் பிடிப்பு வந்து எழுத முடியாம அப்படியெல்லாம் பெரிய பிரச்சனைகள் வரும். ஆகவே இந்த செஷன்ல இருந்து நீங்கள் ஒரு கொப்பியை வச்சு எழுதி பழகும். நாங்கள் இப்படி கதைக்கிற போது நோட்ஸை கொஞ்சம் வேகமா, அதே நேரம் இயலமான அளவுக்கு உறுப்பாக எழுதணும். கீறி கிறுக்கி விளையாடக்கூடாது. இப்போ உங்களாலே எவ்வளவுக்கு அழகாக எழுத முடியுமோ அந்த அளவுக்கு அழகாகவும் எழுத வேண்டும். எழுதி கொண்டு வந்தால்
உங்களை பரீட்சை மண்டபத்தில் கையை விடாது. சரிதானே? சரி, அடுத்தபடியாக இது ஒரு பெரிய கட்டுரை கேள்வியாக கேட்கலாம். இலகுவானது. சரியா? இது இலகுவானது. இந்த நட்டங்கள் ஏற்படும் போது எடுக்க வேண்டிய நடவடிக்கை. ஒரு நட்டம் ஏற்படுது. நட்டம் ஏற்படுதுன்னா இப்ப மேலே சொன்ன போல அரசாங்க சொத்து ஒன்று இழக்கப்பட்டு விட்டது. சரிதானே? அல்லது அரசாங்கத்துக்கு சொந்தமானது அல்லாவிட்டாலும் அரசாங்கத்தின் கட்டுக்காப்பில் இருக்கக்கூடிய போது சொத்து இழக்கப்பட்டு விட்டது. அல்லது அரசாங்க சொத்து ஒன்று சேதப்படுத்தப்பட்டு விட்டது. அரசாங்க உத்தியோகத்தர்களால ஏற்பட்ட தவறுகளுக்கு ஒரு தொகை பணம் செலவழிக்கப்படுகிறது. இப்ப மேலே நட்டங்கள் என்பது அடங்குவே என்று சொல்லிக் கொண்டு வந்தோம் தானே? சரியா? இப்படியாக ஏற்படுகிற நட்டங்கள் ஒன்று ஏற்படுகிற போது முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவையான சந்தர்ப்பங்களில் உரிய அதிகாரிகளுக்கு நட்டம் பற்றி அறிவிக்க வேண்டும். உரிய அதிகாரிகள் என்பது திரைசேரி பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், கணக்காய்வாளர் நாயகம் போன்றவர்களை உள்ளடக்கும். அப்போ தேவையான சந்தர்ப்பங்களில் உரிய அதிகாரிகளுக்கு நட்டம் பற்றி அறிவிக்க வேணும். இது 104 இதை பற்றி விளக்கமாக சொல்லுவோம். ஆனால் பொதுவாக நட்டங்கள் ஏற்படுகிற போது இது திணைக்களத்தில் தான் ஏற்படும். இது திணைக்கள தலைவருக்கு அறிவிப்புன்னு சொல்லக்கூடாது. திணைக்கள தலைவருக்கு தான் நட்டம் ஏற்பட்டதே தெரிய வரும். அப்போ அவர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கும் திரைசேரி கணக்காய்வாளர் நாயகம் போன்றவர்கள் இது அறிவிக்க வேண்டி வரும். இரண்டாவது, சில வகையான நட்டங்களுக்கு களவு, மோசடி, விபத்து போன்ற விடயங்களில் அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அறிவிக்கவும். இப்ப பாருங்க, என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் இப்ப உங்களுக்கு தெரியும். இதை ஒருக்கா படித்து வச்சிருந்துட்டால் இந்த விடயங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும். அப்போ தேவையான சந்தர்ப்பங்கள்ல உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்க வேண்டும். அது நிதி ஒழுங்கு விதி 104 சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு அறிவிக்கிறேன் நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லித் தருகிறேன். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், திரைசேரி கணக்காய்வாளர் நாயகம். சில வகையான நட்டங்களுக்கு களவு, மோசடி, விபத்து போன்றவற்றினால நட்டங்கள் ஏற்படுமாக இருந்தால் போலீஸுக்கு அறிவிக்கும். காசை மோசடி செய்துட்டான், அல்லது ஒரு ஓட்டப்பொம்மை ஆபீஸ்ல இருந்து களவு எடுத்து கொண்டு போயிட்டான், அல்லது எங்களுடைய அரசாங்க வாகனம் விபத்துக்குள்ளாகி சேதமாகிட்டது, இந்த நேரங்களில் உடனடியாக நாங்கள் போலீஸுக்கு அறிவிக்க வேண்டும். மூன்றாவது விடயம், நட்டம் தொடர்பாக உடனடியாக விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு, இந்த விசாரணை குழு அமைக்கிறதை பற்றி பிள்ளைகளுக்கு 104 அழகா சொல்லி தருவன். இப்போதைக்கு விசாரணை குழு அமைக்கப்பட்டு நட்டத்துக்கு பொறுப்பு யார் என்பது அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீது பொறுப்பு சுமத்தப்பட வேண்டும் அல்லது நிச்சயிக்கப்பட வேண்டும். விசாரணை நடத்தப்பட்டு இந்த நட்டத்துக்கு பொறுப்பு யார், இந்த நட்டம் யார் மீது பொறுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை அடையாளம் கண்டு அவர்களை நாங்கள் நிச்சயிக்க வேண்டும். பொறுப்பு யாருடையது என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். நாலாவது, இந்த நட்டத்தோடு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், பதிவேடுகள் போன்றவற்றின் மீது தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை செய்யும். சில வேளைகளில் அந்த சொத்துக்களை புத்தகங்கள்ல ஏற்கனவே அவை வழங்கப்பட்டு விட்டதாக அந்த பதிவுகளை அறம் மாற்றி மோசடி செய்யலாம், அல்லது சொத்துக்களின் பெறுமதியை கணிக்க விடாமல் அந்த ஆவணங்களை அகற்றலாம். சரிதானே? நாங்கள் அவர்கிட்ட நட்டத்தை அறவிட போறோம் என்றால் அது வாங்கின பில், அந்த மாதிரியான வவுச்சர், அதெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும். அப்போ இந்த ஆவணங்களை சில வேளை அவர்கள் சேதப்படுத்தி விடலாம். அப்போ நான் உடனடியாக சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், ஆவணங்கள், பதிவேடுகள், கோவைகள் முதலியவற்றின் மீது தகுந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நட்டம் நிகழ்ந்தது தொடர்பாக நட்ட பதிவேட்டில் பதிய வேண்டும். நட்ட பதிவேட்டை பற்றியும் நாங்கள் பின்னுக்கு படிப்போம். நிதி ஒழுங்கு விதி 110 பதிவோம். அப்போ அந்த நட்டத்துக்கு என்று சொல்லி ஒரு பதிவேடு இருக்கு. நட்ட பதிவேட்டில் நட்டம் நிகழ்ந்தது தொடர்பாக பதியப்பட வேண்டும். நட்டத்தை ஏற்படுத்திய அல்லது நட்டத்துக்கு காரணமாக இருந்த உத்தியோகத்தர்களிடமிருந்து அறவிடப்பட வேண்டிய தொகைகளை தீர்மானிக்க வேண்டும். மேலே அதுக்கு யார் பொறுப்புன்னு தீர்மானித்ததுதான் மூன்றாவது. இப்போ அவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டியது அது பின்னுக்கு நிதி ஒழுங்கு விதி 105 இருக்குது. எப்படி கணிக்கிறேன் என்று சொல்லி அது தனி கேள்வி வாருது. நட்டத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்களிடம் இருந்து அறவிட வேண்டிய தொகைகள் தீர்மானிக்கப்பட்டு அவற்றை அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது நிகழ்ந்தது போன்ற நட்டங்கள் இனிமேல் நிகழாமல் இருப்பதற்குரிய முன்னேற்பாடு, பாதுகாப்பு நடவடிக்கைகள் அல்லது பாதுகாப்பு ஒழுங்குகள் செய்யப்பட வேண்டும்.
உத்தியோகத்தர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தால் தேவையான சந்தர்ப்பங்களில் ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். இந்த இழப்பு தொடர்பில் இன்சூரன்ஸ் அசூரன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குமாக இருந்தால், அதாவது கரண்டி ஓரண்டி இந்த மாதிரியாக இருக்குமாக இருந்தால் சரிதானே, அந்த இழப்பு தொடர்பில் அதுக்கு இருக்குந்தானே, சிலதுக்கு அந்த கேரண்டி இருக்கும், வாரண்டி இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும், இருந்தா கிளைம் பண்ண வேண்டும். உரிமை கோரிக்கை தாக்கல் செய்யப்படல் வேண்டும் என்பது கிளைம் பண்ண வேணும். எங்களுக்கு விளங்கின தமிழ்ல சொல்லித்தார் சரிதானே. வங்கி காப்புறுதி கம்பெனி மீது உத்தரவாதி மீது உரிமை கோரிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றால் நீங்கள் பேங்கோ இன்சூரன்ஸ் கம்பெனியோ அல்லது அந்த வாரண்டி கொடுத்தவர் கரண்டி கொடுத்தவர் இருப்பார் தானே வாரண்டி, அவர்கிட்ட நீங்கள் அதுக்குரிய கிளைம் பண்ண வேணும். சரியா. அடுத்த 106 107 விதிகளின்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிறதை இப்போதைக்கு விடுவோம். அது காசு இல்லாமல் போனால் உடனடியாக திரை செய்தியிலிருந்து பணம் பெற வேண்டும் என்கிற தகவல் அவ்வளவு முக்கியமல்ல, அந்த பகுதியை விடுவோம். சரிதான். அடுத்தது பதிவளித்தல் கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும். பதிவளித்தல் கட்டளை என்பது இது பின்னுக்கு வரும். பதிவளித்தல் கட்டளை பொது 285 ஒரு படிவத்தை பயன்படுத்தி செய்வார்கள். நான் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவேன் 109 வரைக்கும். இங்கே பதிவளித்தல்ங்கிறது ரைட் ஆஃப் என்று சொல்றது, அதாவது அந்த ஒரு சொத்து புத்தகத்தில் பதிஞ்சிருக்கு. ஒரு சொத்து அங்க நீங்க சொல்லுவீங்க இன்வென்டரிஸ்ன்னு சொல்லி சொத்து பதிவேடு, அந்த சொத்து பதிவேடுல இது பதியப்பட்டிருக்கும். அந்த பதிவை நீக்குவதற்குரிய கட்டளை. அது வரவு பக்கத்தில் இருந்தால் செலவு பக்கத்தில் போட்டு அதை இல்லாம பூச்சியம் என்று ஆக்கவும். சரி, அதான் பதிவளித்தல் கட்டளை. சில வேளையில இந்த உத்தியோகத்தர்கள்ட்ட அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகையை ஒரு பதிவேட்டில் பதிஞ்சு வச்சிருப்போம். முழுவதும் அறவிட முடியாமல் போனால், ஒரு பகுதியை அறவிட முடியாமல் போனால் அதுக்கு விட்டு விடுதல் கட்டளை என்று ஒன்று பிறப்பிக்கும். அந்த கட்டளைகளை தான் அதை பதிவு நீக்கலாம். இல்லாவிட்டால் அது வருமதியாகவே காட்டப்பட்டு கொண்டிருக்கும். விட்டு விடுதல் கட்டளை பிறப்பிக்க வேண்டும். அப்ப இங்க 12 விடயங்கள் இருக்கு. ஆக குறைந்தது உங்களால் ஒரு 10 விடயத்தை எழுத முடியுமாக இருந்தால் சிறந்தது. ஒன்று, தேவையான வகையில உரிய அதிகாரிகளுக்கு நட்டம் பற்றி அறிவிக்க வேணும். 2வது, சில வகையான நட்டங்களுக்கு, உதாரணமாக களவு, மோசடி, விபத்து போன்றவையாக இருந்தால் போலீஸுக்கு அறிவிக்க வேணும். விசாரணை நடத்தப்பட்டு நட்டத்துக்கு பொறுப்பானவர்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், பதிவேடுகள், ஆவணங்கள், கோப்புகள் முதலியவற்றின் மீது பாதுகாப்பு ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். நட்டம் தொடர்பாக நட்ட பதிவேட்டில் பதிய வேணும். பொறுப்பான உத்தியோகத்தர்களிடமிருந்து அறவிட வேண்டிய தொகைகள் தீர்மானிக்கப்பட்டு அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேணும். இந்த நட்டங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கு அல்லது மீண்டும் நிகழ்வதை தடுப்பதற்கு வேண்டிய ஒழுங்கு செய்ய வேணும். தேவையான சந்தர்ப்பங்களில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கலாம். பொருத்தமான சந்தர்ப்பத்தில் வங்கி, காப்புறுதி அல்லது உத்தரவாத நிறுவனத்திடமிருந்து உரிமை கோரிக்கையினை தாக்கல் செய்யலாம். பதிவளித்தல் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு பதிவளித்தல் மேற்கொள்ளப்பட வேண்டும். அறவிட தீர்மானித்த தொகையில் ஏதேனும் ஒரு தொகை அறவிட முடியாமல் இருந்தால் விட்டு விடுதல் கட்டளை பிறப்பிக்கப்படுதல் வேண்டும். இவ்வளவு விடயங்களையும் எழுதி பார்க்க வேணும், சொல்லி பார்க்க வேணும், மற்றவர்களோட கதைச்சு பார்க்க வேணும். இந்த பரீட்சைக்கு மட்டும் இல்லை, திரும்பவும் சொல்கிறேன். சரிதானே. இந்த பரீட்சைக்கு கற்பது என்பது எதிர்காலத்தில் நாங்கள் பெரிய பரீட்சைகளுக்கு படிக்கிறதுக்குரிய ஊக்கத்தை இது தர வேணும். என்னமோ நிர்பந்தத்துக்கு ஒரு இபி எழுதி பாஸ் பண்ணிட்டா பரவாயில்லை என்று இருக்கிறவர்கள் கூட இதை படித்து வச்சிருக்க வேணும். ஏனென்றால் அரசாங்க சேவையில் இருக்கு மட்டும் இந்த அறிவு தேவைப்படும். சரிதானே. சரி, இந்த அரசாங்கத்துக்கு சொந்தமல்லாத சொத்துக்கள் இழக்கப்படும் போது அது தொடர்பான அறிவுறுத்தல்களை திரைசேரியிடமிருந்து பெற வேணும் என்று இருக்குது. நான் இந்த 2வது 3வது பகுதியை 103 விட்டுட்டு போகிறேன். சரிதானே. 104வது, இந்த 104வது நிதி ஒழுங்கு விதிகள்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. இதுல நிறைய மாற்றம் இருக்குது. அந்த பகுதியை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துவேன். சரியா. அப்ப முதலாவது விசாரணை. ஒரு நட்டம் அல்லது சேதம் ஏற்படுத்தப்பட்டவுடன் ஒரு ஒரு நட்டமோ அல்லது ஒரு சேதமோ ஏற்பட்டிருக்கின்ற போது முதலாவது
அந்த நட்டத்துக்கான காரணம், அதன் பெறுமதி, அதை ஏற்படுத்திய நபர்கள் ஆகியோரை கண்டறிவதற்காக விசாரணை உடனடியாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். சரிதானே? அதாவது நட்டத்தின் தன்மை என்றால் சேதமா, இழப்பா, விபத்தா, இந்த மாதிரியாக நட்டத்தின் தன்மை, நட்டத்தின் அளவுன்றது குவான்டிட்டி, அதனுடைய வலிவு ரெண்டும், அதாவது எண்ணிக்கை மற்றும் பணப்பெறுமதி ரெண்டையும் நட்டத்தினுடைய அளவு என்று சொல்லுவோம். நட்டத்தின் தன்மை, நட்டத்தின் அளவு, நட்டத்திற்கான காரணங்கள், அதற்கு பொறுப்பானவர்கள் ஆகியோரை கண்டறிவதற்காக நட்டத்திற்கான விசாரணைகள் தொடரப்படும். சில வேளை கேட்பார்கள், நட்டம் ஒன்று ஏற்பட்டவுடன் அது தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதன் நோக்கம் என்ன? அப்படி கேட்டா நீங்க சொல்ல வேணும், ஒரு நட்டம் அல்லது சேதம் ஏற்பட்டவுடன் முதலாவது என்ன சொன்னாங்க? நட்டத்தின் தன்மை, அது எத்தகையது? சரிதானே? நட்டத்தின் தன்மை. இரண்டாவது நட்டத்தின் அளவு, அதை பிராக்கெட்டுக்கு போட வேணும். எண்ணிக்கை மற்றும் பெறுமதி, நட்டத்தின் அளவு. மூன்றாவது நட்டம் நட்டத்துக்கான காரணங்கள், களவா, மோசடியா, கைவிளைவாடா, தவறா, இந்த மாதிரியாக நட்டத்துக்கான காரணங்கள். அதற்கு காரணமான நபர்கள், இந்த நட்டத்தை யார் ஏற்படுத்தினார்கள்? பொறுப்பு நிலைப்படுத்துதல் என்று சொல்லுகிறது. காரணமானவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது பொறுப்புகளை சுமத்துவது, அதுதான் பொறுப்பு நிலைப்படுத்தல் என்பவற்றுக்காக விசாரணை தொடரப்பட வேண்டும். சரியா? அடுத்தது இதுல பாருங்க, ஒரு நட்டம் அல்லது சேதத்தினுடைய பெறுமதி 104 கொஞ்சம் மாறி இருக்கிற பிள்ளைகள், சாரி, என்னோட நீங்க கோபிச்சு கொள்ளக்கூடாது. இதுல உங்களுக்கு இதுக்கு தமிழ் சுற்றறிக்கையை காட்டிக்கொள்வதிலே எனக்கு ஒரு வசதியினம் இருக்குது. அது இருந்தா தானே காட்டுறதுக்கு. சரியா? அப்ப சிங்களத்துல மட்டும்தான் இந்த சுற்றறிக்கை இருக்குது. நான் அந்த பகுதியை உங்களுக்கு காட்டுகிறேன். என்னால் இயலுமான வரைக்கும், எனக்கு அதிகம் சிங்களம் இயலாது என்றாலும் எனக்கு தெரிந்த வரையில உங்களுக்கு நான் அதை சரியாக சொல்றேன். சரியானே? இழப்பினுடைய பெறுமதி 2 மில்லியன் ரூபாய் அல்லது அதனிலும் அதிகமானது எனில் இதற்கான விசாரணை குழுவை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் நாங்கள் சொல்றது பொதுவாக ஒரு அமைச்சினுடைய செயலாளர். சில நிறுவனங்கள் அமைச்சின் கீழ் வராது. அப்படி அமைச்சின் கீழ் வராத திணைக்களங்களினுடைய தலைவர்கள், உதாரணத்துக்கு எங்களுடைய தேர்தல் ஆணையாளர் நாயகம், அவர் எந்த அமைச்சர்களையும் நாங்கள் இல்லை. சரிதானே? நாங்கள் எந்த அமைச்சர்களையும் இல்லாதார்கள். எங்களுடைய ஆணையாளர் நாயகம் ஒரு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம். அப்ப அதை நாங்கள் சொல்லுகிறது பிரதான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். அப்ப பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரினால் அந்த பரீட்சண மண்டல, அதாவது விசாரணை சபை ஒன்று நிறுவப்பட வேண்டும். சரிதானே? விசாரணை சபை ஒன்று நிறுவப்பட வேண்டும். அப்படி நிறுவப்படுகிற போது அதனுடைய தலைவராக நிர்வாக சுற்றறிக்கை 3/2016 அடையாளப்படுத்தப்பட்ட, அதில் சொல்லப்பட்ட பொருள் விளக்கத்தின்படி சிரேஷ்ட மட்ட அதிகாரி ஒருவர் அதன் தலைவராக இருக்கும். சிரேஷ்ட மட்ட அதிகாரி என்று சொல்லுகிறது சாதாரணமாக நாடளாவிய சேவைகளினுடைய ஒரு நிறைவேற்றுத்தர பதவியில இருப்பார், எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசரா இருப்பார். அவர் தான் சிரேஷ்ட தர அதிகாரி. சரிதானே? இதுல ஜேஷ்ட மட்டமே நிலதாரிக்கு விய என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிரேஷ்ட மட்டத்திலான அலுவலர் ஒருவராக இருத்தல் வேண்டும். அங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் விளக்கம் கொஞ்சம் வேறுபாடாது.
அங்க 5 மில்லியன் ரூபா என்று சொல்லப்பட்டிருக்கு. சாரி, 5 மில்லியன் அல்ல, 0.5 மில்லியனா, 5 லட்சம் ரூபாய். இப்போ அது அல்ல, அந்த பெறுமதி மாறிடுது. பிள்ளைகளுக்கு சரியான தகவலை சொல்லித்தர வேணும். இது 2024ஆம் ஆண்டு 6ஆம் மாதத்தில இருந்து இந்த சுற்றறிக்கை நடைமுறைக்கு வரும். 2024ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இதுதான் நடைமுறை. பழைய புத்தகங்கள்ல மாறி இருக்கும், அதை கணக்கில் எடுக்க வேண்டும். சரியா? 2 மில்லியன் ரூபாவுக்கு குறைவானதாக இருந்தால் அப்போது விசாரணை சபையினை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமிக்க தேவையில்லை, கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமிக்கலாம். உதாரணமாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தருகிறேன். கச்சேரியில ஒரு இழப்பு ஏற்பட்டது மாவட்ட செயலகத்துல 2 மில்லியன் ரூபாய் அல்லது அதை விட கூடிய பெறுமதியாக இருந்தால், உங்களுக்கு தெரியும் 2 மில்லியன் 20 லட்சம் என்ன. அப்போ 2 மில்லியன் அல்லது அதை விட கூடிய பெறுமதியாக இருந்தால் மாவட்ட செயலகத்தின் இழப்பு தொடர்பில் விசாரணை குழு அமைக்க வேண்டியவர் யாரு? உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலர்கள். மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள், கிராம அலுவலர்கள் எல்லோரும் அமைச்சு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு, ஹோம் மினிஸ்ட்ரி என்று சொல்றோம். உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் தான் நியமிக்க வேண்டி இருக்கு. அந்த குழுவினுடைய தலைவராக ஒரு சிரேஷ்ட நிலை அதிகாரி, ஒரு இலங்கை நிர்வாக சேவை அல்லது கணக்காளர் சேவை, திட்டமிடல் சேவையில் ஒரு நிறைவேற்றுத்தர உத்தியோகத்தராக ஒருவரை நியமிப்பார். 2 மில்லியன் ரூபாவுக்கு குறைவென்றால் விசாரணை சபையை அரசாங்க அதிபர் நியமிக்கிறார். அரசாங்க அதிபர் ஒரு திணைக்கள தலைவர். அரசாங்க அதிபர் ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தர், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அல்ல, அவர் கணக்கீட்டு உத்தியோகத்தர். 2 மில்லியன் ரூபாவுக்கு குறைவாக இருந்தால் அப்போது கணக்கீட்டு உத்தியோகத்தர் விசாரணை சபையை நியமிக்கிறார். ஆனால் நட்டப்பெறுமதி 2 மில்லியன் ரூபாவுக்கு குறைவு 1 மில்லியன் ரூபாய் அல்லது 2 மில்லியன் ரூபாய் வரையில் இருக்குமாக இருந்தால், 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன் வரையில் நட்டப்பெறுமதி இருந்தால் அவ்வாறு நியமிக்கப்படுகின்ற அலுவலர்களுக்கான நியமன கடிதத்தினுடைய பிரதி பிரதான கணக்கு அதிகாரிக்கு, அதாவது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். தகவலுக்காக தனகனிம சந்தகா என்று அவர் தகவல் அறிந்து கொள்ளும் பொருட்டு அவருக்கு அதை நீங்க அனுப்பி வைக்க வேண்டும். சரி, இந்த விடயத்துல சின்ன சின்ன கேள்விகள் எல்லாம் இருக்கு. இப்ப அவங்க உங்களுக்கு அப்டேட்டா நாலேஜ் தெரியுமோன்னு தான் பாக்குறாங்க. சும்மா பழைய மாதிரி ஆணைச்சிட்டா என்ன, கணக்கீட்டு உத்தியோகத்திட்ட பொறுப்பு என்ன கேள்வி எழுதி போட்டு இப்போ பாஸ் பண்ணி போட்டு வரையலாம். கவனமா நாங்கள் பார்த்து. அப்ப இங்க முதலாவது நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த 104(1) சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நட்டம் அல்லது இழப்பு ஒன்று ஏற்படுகிற போது உடனடியாகவே அந்த நட்டத்தை தொடர்பான விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதுக்கு நோக்கம் என்ன? நட்டத்தினுடைய தன்மை, அதனுடைய அளவு, அளவுன்றது எண்ணிக்கை மற்றும் பெறுமதி, சரிதானே? அதற்குரிய காரணங்களை தீர்மானித்தல் மற்றும் பொறுப்புகளை சுமத்துதல், அலுவலர்களை கண்டறிந்து அவர்கள் மீது பொறுப்புகளை சுமத்துதல் ஆகிய நோக்கங்களுக்காக உடனடியாக விசாரணை சேவை ஆரம்பிக்கப்பட வேண்டும். விசாரணை சபையை நியமிப்பது தொடர்பான விளக்கத்தை நீங்க எழுத வேண்டி வந்தா சொல்ல வேணும். 2 மில்லியன் ரூபாய், 2 மில்லியன் ரூபாவுக்கு மேலேன்னு சொல்லக்கூடாது, 2 மில்லியன் ரூபாவும் வரும். 2 மில்லியன் ரூபாய் அல்லது அதை விட அதிகமாக இருந்தால் அப்போது விசாரணை சபையினை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமித்தல் வேண்டும். நியமித்து உடனடியாக விசாரணை ஆரம்பிக்க வேண்டும். அதன் தலைவராக 3/2016 பொது நிர்வாக சுற்றறிக்கையில் விளக்கமளிக்கப்பட்டதன்படி அல்லது பொருள்கோடல் செய்யப்படுவதன்படி, இந்த அர்த்த நிரூபணம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், பொருள்கோடல் என்று சொல்லுவோம். பொருள்கோடல் செய்யப்பட்டதன்படி ஒரு சிரேஷ்ட நிலை அதிகாரி ஒருவர் அதன் தலைவராக இருக்க வேண்டும். 2 மில்லியன் ரூபாவுக்கு குறைவான இழப்புகளாக இருந்தால் கணக்கீட்டு உத்தியோகத்தர் விசாரணை சபையினை அமைத்துக் கொள்ள முடியும். 2 மில்லியன் ரூபாவுக்கு குறைந்த 1 மில்லியன் ரூபாய் வரையிலான நட்டங்களாயின் நியமிக்கப்படும் கடிதத்தின் பிரதியினை தகவல் அறியும் பொருட்டு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு வழங்க வேண்டும். பாருங்க, இதுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருக்கு, நீங்க கவனிக்காம போனா. சரிதானே? நட்டங்கள் ஏற்பட்டவுடன் அது தொடர்பான விசாரணை சபை, நியாய சபை அல்ல, விசாரணை சபை நியமிக்கப்பட வேண்டிய முறையை விளக்குக.
என்று கேட்டு விட்டா இனி யாரும் தப்பி போகலாமோ உங்கள்ட்ட இருந்து? கேட்டவர் விட வாங்காம போகலாமோ? நாங்கள் அது நியமிக்கப்படுவதனுடைய நோக்கம் 4 நோக்கம் இருக்கின்ற விளங்கப்படுத்துகிறோம். 2 மில்லியன் ரூபாவுக்கு மேலே என்ற பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தை நியமிக்க வேணும் என்று சொல்றோம். அப்படி நியமிக்கிற போதும் 3/2016 சுற்றறிக்கையில் இருக்கிறதன்படி ஒரு சிரேஷ்ட மட்ட அலுவலர் அதன் தலைவராக இருக்க வேணும். 2 மில்லியன் ரூபாவுக்கு குறைஞ்சால் கணக்கீட்டு உத்தியோகத்தர், திணைக்கள தலைவர் தான் நாங்கள் இந்த கணக்கீட்டு உத்தியோகத்தரே பாவிப்போம். கணக்கீட்டு உத்தியோகத்தர் இதை நியமிக்கலாம். 2 மில்லியன் ரூபாவுக்கு குறைந்த 1 மில்லியன் ரூபாய் வரையான தொகைகளுக்கு இவ்வாறு நியமனம் வழங்கும் போது அதன் பிரதியை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் தகவலுக்காக அனுப்பி வைக்கப்படுதல் வேண்டும். சரியா?